சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. கோபிநாத் அண்ணா, தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இங்க இருந்து. குடிப்பதை எதிர்க்கும் பெண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதுல என்ன இருக்கு அப்படின்னு அதை எதிர்க்காத மனநிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்படி பாரு, சூப்பர் சீனரி. உங்களுடைய கணவரோ அல்லது உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. அது சாப்பிட்டாலுமே நல்லா சந்தோஷமா பேசிக்கிட்டு அரட்டடிச்சிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு, ஸோ இப்படி இருக்கும்போது ஐ ரியலி லைக் இட். ஐ எம் அன்மேரிட். ஐ ஹேவ் எ பாய் ஃப்ரெண்ட். எப்போ குடிக்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் குடிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? இன்னொரு கார்ப்பரேட் ஃபீல்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறைய டென்ஷன் இருக்கும். டென்ஷன் இருந்துச்சுன்னா நீயே போய் சாப்பிடு. அப்போ ஓவர் டென்ஷன் இருந்துச்சுன்னா ஓவரா சாப்பிட்டு வச்சிருக்கலாமா? டென்ஷன் இருந்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைட்டா தான் அடிக்கிற மாதிரி நாங்க சொல்லுவோம். டென்ஷனா இருக்கும்பொழுது ஒரு காஃபி குடிங்க, டீ குடிங்க. இப்பயே இவங்க எதிர்க்கலனா பிற்காலத்துல என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களா. The reality is every boys are drinking in this society, in this generation. No, don't generalize. நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட் குடிக்கிறதுனால ஊர்ல இருக்க ஆம்பளை பையெல்லாம் குடிக்கிறானா அவ்வளவு பேர் நீங்க இது பண்ண கூடாது. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. டெய்லி நம்ம அந்த ஆப்ஷன் சொல்ல மாட்டோம்ல சார். இப்போ வந்து லைக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வேணா ஓகே, உன்னோட ரிலாக்ஸேஷனுக்கு உன்னோட ஸ்ட்ரெஸ் போறதுக்காக சொல்லுவோம். என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா? இதே உன்னுடைய மகனுக்கு இந்த சஜஷன் சொல்லுவீங்களா? எனக்கு தெரியல, நான் ஒரு டீனேஜ் பையனுக்கு அம்மா பதறுது. யூஸ்வலா வந்து மகன்கள் வந்து அம்மா கிட்ட வந்து டைரக்டா கேட்கவே மாட்டாங்க. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். ஐயனா வந்து ஆப்வியஸ்லி நோ தான் சொல்லுவாங்க. அப்ப அவங்க அம்மாவோட மனநிலையில நீ கேர்ள் ஃப்ரெண்டு, நீ வந்து குடிச்சிட்டு வாங்குற, அவங்க அம்மா அங்க உட்காந்துட்டு குடிக்காதையும் பாங்குற, எங்களை மாதிரி உட்காந்துட்டு கத்திட்டு இருப்பாங்க, நீ இப்ப குடிச்சிட்டு வாங்கன்னா என்னடா? இப்போ நீங்க மகனுக்கு நோ சொல்றீங்க. நான் பெத்த மகன், எனக்கு இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது தெரியல. மகன் அதுதான் மேட்டரே. நான் அன்மேரிட். ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் குடிப்பேன்னு சொன்னார்னா எனக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. கலாட்டாலாம் பண்ணாம சமத்தா இருந்தா ஓகே. சமத்தா குடிச்சுக்கிறதுனா அது என்னது? இது குடிச்சிட்டு வந்தாலும் அப்படியே அமைதியா இருந்தா உளராம குடிச்சிட்டு வந்து தூங்கிடணும். அவங்களுக்கு அவங்களே என்ஜாய் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். வருவாங்க, குடிப்பாங்க, சமத்தா போய் தூங்கிடுவாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ அதனால நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். வருவாங்க குடிப்பாங்கன்னா வீட்லயே சார் ஒன்னும் பிரச்சனை இருக்காது. என்னையும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. உங்கள் கணவர் குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன், உங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? என் கணவர் என்கிட்ட இது ஒரு தடவை தான் கேட்டிருக்காரு. ஒரே ஒரு தடவை சும்மா குடிச்சு பாக்கட்டுமா, எப்படிதான் இருக்குன்னு பாக்குறேனே அப்படின்னுட்டு. சரி, அதே மாதிரி சும்மா எனக்கும் ஒரு வாட்டி வாங்கி கொடுங்க, நானும் எப்படி இருக்குன்னு பார்த்து உங்ககிட்ட சொல்றேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கேள்வி என்கிட்ட இது வரைக்கும் வரல சார். நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பு போனேன். நான் குடிக்க ஆரம்பிக்கல, ஆனா எல்லாரும் குடிக்கிறது இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். என்னன்னா குடின்றத பத்தி இப்படி கொஞ்சம் நடுக்கமாவே தான் இருந்தது முதல்ல பார்க்கும்போது. நானும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். குடிச்சாங்க, ஹையானாங்க. அப்புறம் அன்னைக்கு வந்து மறுநாள் ஹேங் ஓவர் இருந்துச்சுட்டு இதுக்கு மேல நான் குடிக்கவே மாட்டேன். அன்னைக்கு நைட்டு திருப்பி அதே ஒரு ட்ரிப்பு போறோம், குடிக்கிறாங்க. ஃபுல்லா வந்து திருப்பி இதே மாதிரி ஒரு கலாட்டம் நடக்குது. ஐயோ, மீண்டுமா அந்த நிமிஷத்துல ஒரு வல்னரபிலிட்டி நான் பார்த்தேன் சார். சோஷியல் ட்ரிங்கிங், கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங் அப்படிங்கறதுலாம் வந்து லாங் டேர்ம்ல சாத்தியப்படலை. ஒரு வாட்டி வெளியே போயிட்டு பார்ட்டி போயிட்டு வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன நேற்று நைட்டு கொஞ்சம் ஓவரான மாதிரி இருக்குன்ட்டு. இல்லவே இல்லை, நான் 3 தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. திரும்பவும் இன்னொரு வாட்டி அதே மாதிரி தான் நடந்தது. எந்திரிச்சு போனேன், ஸ்பூன் வத்து அடுப்பில் வச்சேன், சூடு பண்ணேன். கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது, சரி லைட்டாக சூடு பண்ணேன். வந்து காலில் வச்சேன், ரியாக்ஷனே இல்லை. திரும்ப போயிட்டு நல்லா பெருசாக கரண்டி வச்சு நல்லா சூடு எடுத்து வச்சேன். லைட்டாக ரியாக்ஷன், கொசு கடிச்ச மாதிரி சொரிஞ்சாங்க. சரின்னு விட்டுட்டு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்ச உடனே ஆஃபீஸ் போயிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு கான்ஷியஸ், அது செப்டிக் எதனா ஆயிடுப்போதுன்னு ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி கேட்டேன், உன் காலில் என்னமோ இருந்தது பார்த்தியா அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு, ஆமா, இன்னும் இவ்வளோ பெரிய கொப்பளம் வந்திருக்கு கருப்பு கலர்லன்ட்டு. இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இல்லை, நேற்று நைட்டு நீ எவ்வளோ சாப்பிட்டேன்? 3 ரவுண்ட் தான் சாப்பிட்டேன் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 3 ரவுண்ட் சாப்பிட்டுருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இப்போ நான் சூடு வச்சது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். யூ வில் பி ஆன் யோர் நார்மல். அன்னையோட விட்டுட்டாங்க. அவங்க ஒரு அடல்ட், அவங்க என்னோட குழந்தை கிடையாது. நான் எல்லா நேரத்துலயும் சூடு போட்டுட்டுலாம் இருக்க முடியாது. நான் அதை அப்ரூவ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கான உரிமை தான் எனக்கு இருக்கு. நாங்க ஜெனரஸா ஒத்துக்கிட்டோம்ல சார்.
குடிக்கிறேன்னு கேட்கும்போது சரி குடிங்கன்னு சொல்லிட்டோம். அந்த நேர்மை அவங்க காப்பாத்துவாங்கல்ல. சிந்திக்க வச்சுட்டானே. ஏன்னா அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் வரப்போறாங்க. எங்களுக்கு தெரியும் நீ எத்தனை ரவுண்டு போயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க மக்கள் பாவம் சார். ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா பயம் இருக்குமா, செய்யலாம் பார்த்து செஞ்சுக்க அப்படின்னு சொன்னா பயம் இருக்குமான்னு கேக்குறாங்க. உச்சாம்பாரா ஒரு புது பாயிண்ட். எத்தனை நாளைக்கு 10 வருஷம் கூட ஆகட்டும், கல்யாணம் 20 வருஷம் ஆகட்டும், எத்தனை நாளைக்கு உட்காந்து அழுதுட்டு கத்திட்டு கூவிட்டு இருப்பீங்க? ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா நீங்க, மெண்டலா? இல்ல நீ பண்ணவே பண்ணாத, நான் ஓவரா ஸ்ட்ரிக்ட்டா டீச்சர் மாதிரி ரூல்ஸ் போட்டுட்டே இருந்தேனா இல்ல புரியல. அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா ஒரு நாள் வெளியே தர. நீங்க 3 ரவுண்ட் தான் போகும். கண்ட்ரோலா இருக்காங்கன்றதே ஃபேக்ன்ற. சோலி முடிச்சு. சார் இவங்க கொடுத்த ஃப்ரீடம், இவங்க கொடுத்த கண்ட்ரோல், இவங்க கொடுத்த எல்லாமே ஹெல்த், ஃபினான்ஸ், பிசிக்கலா கரெக்டா போற வரைக்கும் நல்லா இருக்கும். அப்ப புரியல, இப்ப புரியுது. எங்கேயாவது ஒரு ஓட்டை வந்து சிங்க் ஆனீங்கன்னா அப்ப தெரியும் நாங்க ஏன் வாழ்வாள்னு கத்திட்டு இருக்கோம். இப்ப இங்க பாத்துட்டு இருக்க ஷோலாம் அங்க உட்கார்ந்து இருக்கிற வைஃப்ஸ் எல்லாம் பார்த்து எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. எங்களை எல்லாம் பார்த்தா டெரர் பீஸா தான் தெரியும். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. இல்ல மேடம், எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. நாங்க அவரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? 60 வயசு வரைக்கும் அவர் ஹெல்த் எப்படி கண்ட்ரோல் இருக்கும்னு உங்க கையில இருக்குமா? அந்த ஃபார்முலா கிரேட்டுங்க. அப்ப நான் அதை வந்து உங்ககிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்துக்கணும். யாரா நீ இவ்வளவு டேலண்டடா இரு? ஏன்னா இது வரைக்கும் யாருமே இதை டிக்ளேர் பண்ணல. பீயிங் அன் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எனக்கே தெரியல, எங்க டாக்டர்ஸ்க்கு தெரியல. நாங்க வந்து உங்ககிட்ட கத்துக்கணும். நாங்க பேசிட்டுமே வெளியே அவங்க மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு குடிச்சாதான் சொல்ல முடியுமா? குடிச்சா சொல்லறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்ப நீங்க போட்டு வாங்குறீங்களா? ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும் சார். கண்டிப்பா சார், அவருக்குள்ள இருக்க கஷ்டத்தையும் சொல்லுவாரு, அவர் நம்ம மேல இருக்க லவ்வையும் சொல்லுவாரு இல்லையா. குடிச்சாதான் பேச முடியுங்கிறதெல்லாம் என்னங்க கான்செப்ட்? இல்ல சபாஷ், சரியான போட்டு. அவருக்கு உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. அது குடிச்சா வெளியே சொல்ல முடியாத சிச்சுவேஷன், ஏதோ ஒரு இடத்துல ஈகோ தடுக்குதுன்னும் போது அவரா அவளை வெளியே கொண்டு வரலாமே. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். நீங்க தப்பான கான்செப்ட்ல போயிட்டு இருக்கீங்க. இது சமுதாயத்தின் சீர்கேடு. நீங்க இப்படி லிக்கர் ஊத்துனா தான் பேசணும்னு தப்பான லிக்கர் ஊத்தி கொடுத்து யாரையும் பேச வைக்கல மேடம். I won't accept. எப்படி டீயை பாக்குறீங்கன்னா நாங்க லிக்கரை பாக்குறோம். ஐயோ சார், கோபிநாத் அண்ணா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, என்ன தூக்கிடுங்க வெளியே இருந்து. தயவு செய்து I won't accept it. எதுவுமே அளவா இருக்க வரைக்கும் எதுவுமே தப்பு இல்ல. அளவா போயிரும், லிக்கர் அளவாவே போகாதுங்க. உங்களுக்கு இதோட சீரியஸ்னஸ் புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்க அதனாலதான் பதறாங்க. என்ன கொடுமை சரவணன். அவருடைய சோகத்தை அவர் வந்து குடிச்சாதான் சொல்லுவாரு அல்லது இது பண்ணாரு. இப்போ உங்க சோகத்தை அவர் எப்படி தெரிஞ்சுப்பாரு? அது ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும்ல சார். அதே மாதிரி அவங்களுக்கு இருந்துட்டு போகுது. என்ன நீ எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன ஃப்ரீடமோ அதை நான் செய்வேன். நீ என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணினா நானும் உன்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன். தட்ஸ் a basic thought. தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா சார்? இது ஒரு செல்ஃபிஷ் மாதிரி இல்லையா சார்? இது அவங்க ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒரு டேக் கேர் பண்ணாத நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சார். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். குடிச்சு கெட்டு போன்னு சொல்லல. ஓகே, நீ குடிக்கிற லிமிட்ல இருக்க, தட் இஸ் ஃபைன். as far as அது குடும்ப சந்தோஷத்தை பாதிக்காம இருக்கிற வரைக்கும் I will allow. இல்ல புரியல. எப்படி உங்க கணவர் இல்லையா, அவர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையான்னு கேக்குறாங்க. 45 இயர்ஸ்க்கு மேல தான் பாதிப்பு வரும். லிவர், இப்ப 30 இயர்ஸ்ல இருக்கிறவங்களே பொட்டுன்னு போயிடுறாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா வா வா. தண்ணி குடிக்கிற மாதிரி ஏதோ ஒரு இது சொன்னாங்க. நான் கேக்குறேன், குடிக்கிற தண்ணியும் குடிக்கிற போதையும் ஒண்ணு இல்ல? காசு கொடுத்து வாங்குற தண்ணியில கூட தான் இப்ப எல்லாமே இல்லம்மா, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க சொல்லிட்டே போலாம். லூஸ் இல்லனே, மென்டல். வாட்டர் போர்ன் டிசீசஸ் குறைஞ்சிருக்கா கூடி இருக்கா? உங்க குழந்தைங்க யாருக்காவது சிரங்கு இருக்கா? இல்ல சார். சேத்து புண்ணு யாருக்காவது இருக்கா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. கடைசி அவங்க பிள்ளைக்கு எப்ப வயிற்று வலி வந்துச்சு? ஏன்னா இதுவுமே பொதுமைப்படுத்தினதுதான். எல்லாமே மோசமா இருக்கு, அதனால இதுவும் இருக்கட்டும். இது எப்படி, இது ஆராய மாட்டோமா? நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சார் காலம் மாற மாற நம்மளும் மாறிக்கிட்டே தான் இருக்கோம். we are all broad minded now. எல்லாருமே எஜுகேட்டட் தான். கொஞ்சம் broad minded-ஆ இருக்கிறதுல தப்பு கிடையாது. மூஞ்சி மாரையும் பண்ணி போயிடலாம் பண்ணி. ஏன் இதை கொஞ்சம் ப்ராடர் மைண்ட்ல நீங்க பார்க்க கூடாது? பிராட் மைண்டடா யோசிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கு. எதுக்கு இந்த குடியில வந்து நிறுத்துறீங்க? என் பையன் வந்து வெளிநாட்டுல படிக்கிறான் அப்படின்னா நான் பிராட் மைண்டட் மதரா தான் இருக்கணும். நீ அங்க போயிட்டு நீ குடிக்க கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. I can't monitor him. ஏங்க அப்பா ரொம்ப லென்த்தா இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் குடிக்கிறது இல்ல, ஓகே ஃபைன். உங்க பையன் நீங்க சொல்லி வளர்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்க ஜெனரேஷன்லயே எத்தனை நாளைக்கு நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வெதர் உங்க பையனே அவங்க பையனுக்கு சொல்வாங்களா? till my last breath நான் சொல்லுவேன். அதான் என் கண்டிஷன். ஓகே, அது உங்களோட முடிஞ்சு போச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? இல்ல இப்ப நான் வந்து என்னை தான் தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். நான் வந்துட்டு சத்தியமா சொல்றேன், உன்கிட்ட வாதத்துக்கே நான் வரல. தயவு செஞ்சு வராதீங்க. வரலன்ட்டேன்.
சரியான போட்டி. அம்மா எதிர்த்தாங்கல்ல, நீங்களே எதிர்க்கவில்லை. அந்த சூழலை உருவாக்குனது ஆண்கள். ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, குழந்தைங்க நடுத்தெருவுல நிக்கும். அந்த காலகட்டம் போய் இப்ப நான் குடிச்சாலும் ஒழுங்கா சம்பாதிப்பேன். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என் பிள்ளைகள் நல்ல ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. அவங்களோட கடமைகளை அவங்கள ஒழுங்கா செய்யும் போது, சோ அந்த ஒரு சின்ன விஷயம் பண்றதால எனக்கு இம்பாக்ட் இல்லாததால அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியல. என்னையவே சிந்திக்க வச்சுட்டானே. இந்த பிள்ளை குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை தட்டி கேட்கணும்ல. தட்டி கேட்கறதுக்கு தந்தைக்கு ஒரு தார்மீகம் இருக்கணும்ல. அந்த தார்மீகம் இருக்காது அவருக்குன்னு கேக்குறாங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா. அதே மாதிரி தான் அவனோட ரைட்ஸ்ல என்னால இன்டர்ஃபியர் ஆக முடியாது இல்ல. நான் எப்படி போய் நான் சொல்லதான் முடியும். என்னால அவனோட ரைட்ஸ்ல நான் எப்படி இன்டர்ஃபியர் அட்வைஸ் பண்ணிட்டு. ஓ அப்படியே விஷயம். அடுத்து தனி மனித உரிமை, பையனா இருந்தாலும் சரி புருஷனா இருந்தாலும் சரி. நம்ம வீடுங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து ராத்திரியில சாப்பிடாம போய் படுத்தோம்னா நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவோ அக்காவோ யாரோ ஒருத்தர் சரி அது அவங்க தனி மனித உரிமை சாப்பிடாம போய் தூங்குறாங்க அப்படின்னு விட்டுறோமா என்ன? அது அவங்க ஸ்டொமக்குங்க, அவங்களுக்கு சாப்பிடுறாங்களோ சாப்பிடல, இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஐ வில் பி கன்சர்ன்ட். அதுக்கு நீ சாப்பிடு 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 நான் சொல்ல போறது இல்ல. இட்ஸ் தேர் விஷ். என்னடி சொல்ற? ஆனா மனசு பதறுதுல்ல. that is fine. அது இருக்கதான் செய்யும். கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. இந்த சமூகம் வீழ்ந்தது பற்றின எழுத்துக்கள் என்ன சொல்லுது? பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் விழுந்ததுங்கிறதுக்கு என்ன சொல்றான்? போகம்ங்கிறான். எல்லா தமிழர் நிலங்களும் விழுகுதே, அதுக்கு அவர் ஒரே பதில் தான் சொல்றாரு. என்ன காரணம்? இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தோம் விழுந்தமே ஏன் அப்படின்னு கேட்கறதுக்கு அவர் ஒன்னே ஒன்று தான் சொல்றாரு, போகம்.